யுகங்கள் 4 வகைப்படும். அவை கிரேத்தாயுகம், திரேத்தாயுகம், துவாபரயுகம், கலியுகம் ஆகும். சகல பாவங்களுக்கும் இருப்பிடமான கலியுகம் தோன்றியது ஆவணி மாதம் தேய்பிறை திரையோதசி திதி ஆகும். அதாவது அன்றுதான் கலிபுருஷன் தோன்றினான். கலியுகம் 4,32,000 வருடங்களை கொண்டதாகும். கலியுகம் தொடங்கி 5126 வருடங்கள் கழிந்துவிட்டன. இன்னும் மீதியாக 4,26,874 வருடங்கள் செல்ல வேண்டும். இந்த கலியுகத்தில் அதர்மம் விருத்தியாகும், தர்மம் அழியும். பசி, தாகம், மழையின்மை, தேக விபரீதம் எக்காலத்திலும் இருந்து வரும். மனிதர்கள் நாளுக்கு நாள் உயரமும் கனமும் குறைந்தவர்களாய் இருப்பர். பெண்கள் 5 அல்லது 6 வயதுகளில் கூட கர்ப்பவதி ஆவார்கள். அதிசீக்கிரத்திலேயே இளமை அடைந்து முதுமையும் அடைந்து விடுவர். கலியுக முடிவில் மனிதனின் உயரம் 1 சான் அளவிற்கே இருக்கும். 12 வயதிற்குள்ளாகவே மனிதனின் ஆயுள் முடிந்துவிடும். பூலோகத்தில் மழை குறைந்து தண்ணீர், உணவு இன்றி தண்ணீருக்கும் உணவுக்குமாக மனிதர்களுக்கு உள்ளேயே ஒருவருக்கொருவர் அடித்துக்கொண்டு மடிந்து போவர். நாட்டை ஆள அரசர் இல்லாமல் அந்யோன்ய கலகத்தால் மக்கள் அழிந்து போவர். அதன் பின்னர் மீண்டும் கிரேத்தாயுகம் ஆரம்பமாகும். இவ்வாறாக கலியுகத்தை பற்றி பத்ம புராணம் கூறுகின்றது. ஆயினும் இந்த கலியுகத்தில் ஒரே ஒரு சிறப்பும் உண்டு. முதல் யுகமான கிரேத்தா யுகத்தில் ஒருவன் 12 ஆண்டுகாலம் தர்ம காரியங்களை செய்வதால் கிடைக்கும் பலன் திரேத்தா யுகத்தில் 6 ஆண்டுகாலம் தர்ம காரியங்களை செய்தாலே கிடைத்துவிடும். துவாபர யுகத்தில் ஒரே ஒரு மாதத்தில் தர்ம காரியங்களை செய்தாலே போதும். கிரேத்தா யுகத்தில் 12 ஆண்டுகாலம் செய்த புண்ணியத்திற்கு ஒப்பாகும். ஆனால் கலியுகத்தில் ஒரே ஒரு நாள் மட்டுமே புண்ணியத்தை செய்தால் போதும். இது கிரேத்தா யுகத்தில் 12 ஆண்டுகாலம் செய்த புண்ணியத்திற்கு ஒப்பாகும். கலியுகம் மிகவும் கொடியது என்பதை அறிந்து மனிதனின் நிலையை உணர்ந்து இறைவன் இந்த நியதியை வகுத்து வைத்துள்ளார். ஒரே ஒரு பகலும் ஒரே ஒரு இரவும் மட்டும் கடினமான விரத நியமங்களை அனுசரிப்பதால் மனிதனின் விமோச்சனம் நிச்சயம் பெற முடியும். தூய பக்தியினாலே முக்தி என்பது கலியுக நியதி. கிரேத்தாயுகத்தில் மக்கள் தியானத்தில் முக்தி பெற்றார்கள். திரேத்தாயுகத்தில் யக்கியத்தில் முக்தி பெற்றார்கள். துவாபர யுகத்தில் பூஜையினால் முக்தி பெற்றார்கள். கிரேத்தாயுகத்தில் ரேணுகா தேவிக்கு துன்பம் நேரிட்டது. திரேதாயுகத்தில் சீதைக்கு துன்பம் ஏற்பட்டது. துவாபர யுகத்தில் திரௌபதிக்கு துன்பம் நேரிட்டது. ஆனால் கலியுகத்தில் வீடுதோறும் பெண்களுக்கு துன்பம் ஏற்படும் என்பது நியதி. சுயநலம் இல்லாத தூய பக்தியினால் இறைவனின் நாமத்தை உச்சரிப்பவர்களை கலிபுருஷன் என்றுமே நெருங்க மாட்டான் என பத்ம புராணம் உறுதியாக கூறுகின்றது.